Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நேரலை வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர், கட்சி ஆரம்பித்தது முதல் அதிமுகவில் இருந்து வந்தவர், எம்ஜிஆரின் தளபதியாகவும் ஜெயலலிதா அவர்களின் சாரதியாகவும் வலம் வந்தவர், 9 முறை எம்எல்ஏ. அடுத்த முறை என்ன அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று செக்ரட்டரியேட் சென்றார், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது பட்டினப்பாக்கத்தில் திரு விஜய் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று தெரிகிறது. எம்ஜிஆரின் தளபதி நாளை யாருடைய தளபதி அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு நமது ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எம்ஜிஆரின் தளபதின்னு சொன்னோம், இப்போது விஜய் அவருடைய தளபதி யாரா? தளபதியின் தளபதி அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. விஜய் அவர்களை முன்னாடி இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமாவில் இருக்கும்போது ரஜினிகாந்த் சாருக்கு தளபதி அப்படிங்கிற பட்டம் வந்ததுனால விஜய் சாரை இளைய தளபதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தளபதிங்கிற பேர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. தலைவர் கலைஞர், தளபதி ஸ்டாலினோடு இருந்துச்சு. இவருடைய தளபதிங்கிற பேர், விஜயுடைய தளபதிங்கிற பேர் பிரபலமான பிறகு ஸ்டாலினும் அந்த தளபதிங்கிறத விட்டார், அவரும் தலைவரும் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. அதனால் இப்போதைக்கு தளபதி அப்படின்னு பார்த்தா நம்ம திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட தளபதி ஆறாருன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் இது பொலிட்டிக்கல் கேமில். திரு விஜய் அவர்களை சுற்றி வேலை தெரிந்த, விவரம் தெரிந்த அனுபவஸ்தர்கள் யாரும் இல்லை. நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற அனுபவஸ்தர்கள் இருந்தாங்க. பட் இப்போ விஜய்க்கு பின்னாடி அப்படி யாருமே இல்லை. ஒரு புதுச்சேரியில் இதற்கு முன்னாடி ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஆனந்த் மட்டும்தான் அவர் பின்னாடி இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனாவோ மற்றவர்களோ இன்னுமே களத்தில் நேரடியாக நின்றவர்களோ பின்னாடி இருந்து நிறைய வேலை பார்த்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் எழுந்தபோது களப்பணிக்காகவே அறியப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள், அதுவும் அதிமுகவோட மிக மூத்த தலைவர், நீங்களே குறிப்பிட்டது போல் கூவத்தூரில் 2017 அதிமுகவுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே ஆயிருக்க வேண்டியவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் அது தப்பிச்சு. ஸோ இந்த முறை அவர் திரு விஜயோடைய இணைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். ஸோ விஜயோடைய தளபதியாக வலம் வருகிறார். இது விஜய்க்கு மிக நிச்சயமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ், வித்தவுட் எனி டவுட். எப்பயுமே ஒரு நல்ல அறிவுடையோர், சான்றோர், அனுபவஸ்தர்கள் அவர்களுடைய குரல் எப்பயுமே கேட்கப்பட வேண்டும். அந்த மாதிரி திரு செங்கோட்டையன் போன்ற அனுபவஸ்தர்கள் உணர்ச்சிப்பட மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களாம் எப்பயுமே எமோஷனலாக ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே தம்பி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையுடையவர்கள். அவங்கள போன்றவர்களுடைய அனுபவ மொழிகள் திரு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம பார்த்துருப்போம், திரு பூங்குண்டன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் உதவியாளர். அவர் இன்றைக்கி ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு தான். அப்போ அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்றார், விஜய் அவர்களுக்கு பெரிய பலம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், இளைஞர்கள் மட்டுமே இருக்கலாம், ஒரு கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக அவருக்கு பூத் வைஸாக தமிழ்நாடு முழுக்க ஆள், பகுதி, ஒன்றியம், வட்டம், கிளை அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அமைப்பு ரீதியாக பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் அனுபவஸ்தர்கள் அவரோடு சேரும்போது என்னாகும் அப்படிங்கிற கேள்வியை திரு பூங்குண்டன் எழுப்பியிருக்காரு. அதுபோல் மிக மூத்த அனுபவஸ்தராக இருக்கக்கூடிய, களப்பணியில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டர் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முழுக்க பல முறை ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல் ஜெயலலிதா அவருடைய எலெக்ஷன் டூர் பிளானெல்லாம் முன்னாடியே போய் நிர்ணயித்து களத்தில் புல்லட்லேயே போய் பல இடங்களில் போய் பார்த்து செஞ்ச திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு விஜயோடு சேர்வது விஜய்க்கு மிகப்பெரிய பலம். இதில் விஜய் அவர்களுக்கு மாஸ் இருக்குது, க்ரௌடு இருக்குது, ஆனால் அவருக்கு பூத்தில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற விமர்சனம் நீங்கள் சொன்னது போலவே பூங்குன்றன் அவர்களும் எழுதியிருக்கிறார். பலரும் விமர்சனமாகவும் தான் வைப்பாங்க, பாசிட்டிவாக பேசும்போதும் அவருக்கு அது இல்லைனாலும் இது இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத்தில் இல்லைன்றதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த செங்கோட்டையன் அவருடைய இன்க்ளூஷன் டிசம்பருடைய நெருங்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் முன்னாடி, ஒரு 5 மாதம் 4 மாதம் சாலிடாக இருக்குது. ஸோ 4 மாதம் முன்னாடி செங்கோட்டையன் போன்றவர்கள் வருவதால் தாவேக்காவிற்கு உடனடியாக அந்த அமைப்பு ரீதியான பலமே கிடைக்குமா? ஏன்னா இப்போ அவருக்கு அமைப்பு பொதுச் செயலாளர்ன்ற பதவி தான் கொடுக்கப்படும்ன்ற தகவல் இருக்குது. அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்கன்னு தெரியல. அது திரு ஆனந்துக்கு இணையாக அவர் வருத்தப்படாதபடி நம்ம 2 விஷயம் இருந்துச்சுன்னா வேற ஒரு சிக்னலை கொடுத்துரும். நமக்கு புதுசு புதுசாக கட்சியில் நிறைய பேர் சேருவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இவர் திரு செங்கோட்டையன்
தாவேகாவில் இணையக்கூடிய கடைசி நபர் அல்ல. அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் ப்ராபப்ளி முதல் பெரிய நபர்னு சொல்லலாம். ஆதவர்ஜுனாவில் நுழைஞ்சாங்க, நிறைய பேர் நுழைஞ்சாங்க. பட் வந்து இவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம். இன்னமும் பல நபர்கள் கேரண்டியாக வருவாங்கன்னு சொல்லலாம். திரு செங்கோட்டையனே அதற்கான பணியை கூட ஆற்றலாம். அதிமுகலே நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்தந்த தொகுதியில் எம்எல்ஏ சீட்டு கேரண்டி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் உத்தரவாதமாக வருவாங்க. ஏடிஎம்கேல நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்டில் இருக்கிறவங்க, நம்மளை இன்னமும் சசிகலா ஆள் தான் அப்படின்னு எடப்பாடி பார்க்குறாரோ, டிடிவியுடைய ஸ்லீப்பர் செல்னு பார்க்குறாரோ, ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர் பார்க்குறாரோ அப்படின்னு நிறைய பேர் ஏடிஎம்கேலேயே டவுட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இபிஎஸ் நமக்கு சீட்டு கொடுப்பாரா மாட்டாங்கிறா கேள்வி எடுப்பாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் திரு செங்கோட்டையன் அவர்கள் தூண்டில் போட வாய்ப்பு உண்டு. நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு கேரண்டியாக சீட் வாங்கி கொடுத்துறேன், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் கடைசி நபர் அல்ல. நீங்கள் கேட்ட அந்த அமைப்பு ரீதியான பலம் அப்படிங்கிறது ஏற்கனவே திரு விஜய்க்கு இருக்கிறது. அமைப்பு ரீதியான பலம் இல்லை என்பது உண்மை அல்ல. கோயம்புத்தூரில் பூத் ஏஜென்ட்டுகளுடைய மாநாடு அவர் வந்து போட்டு காட்டினார். நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். அங்கே மட்டுமே சரியான க்ரௌடு. எல்லா ஊருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் போட்டாங்க. நம்ம 100% போடாட்டா கூட ஆல்மோஸ்ட் போட்டாங்கங்கிற கண்கூடாக பார்க்குறோம். என்ன முக்கியமான விஷயம்னா ஆட்கள் இல்லை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐக்கியம். அதாவது என்ன செய்யணுங்கிற, நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 66,000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 66,000 பூத்துலையுமே ஒரு பூத்துக்கு 12 பேர் வேணும். விஜயால் கொடுக்க முடியுமான்னு அவரால் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொடுத்துட முடியும். எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துரும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 12 பேர் என்ன செய்யணுங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். அவர்களுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த களப்பணியை வந்து திரு ஆதவர்ஜுனா போன்றவர்கள், அவங்க வந்து நிர்மல்குமார் போன்றவர்கள் பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்து போய் வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னால் கூட இந்த நிதர்சனம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்பவுமே பெரிய ஒரு வேல்யூ உண்டு. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் திரு செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய வேல்யூ எடிஷன் வந்து அங்கே கொடுப்பார். அப்போ பூத் அளவில் திரு விஜய்க்கு ஆள் இருக்கா அப்படின்னு இருக்குது. அவர்களுக்கு களப்பணிக்கான ஐக்கியம் இருக்கா? நம்ம வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். திருமங்கலம் தேர்தல் நம்ம பார்த்தோம். திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னே சொல்லுவாங்க. அது ஏன் ஃபார்முலாவாச்சுன்னு யோசிக்கணும். மைக்ரோ மேனேஜ் ஆள் இல்லாமல் இல்லை. இந்த தமிழ்நாடு முழுக்க திமுக எல்லா தொகுதியிலும் ஆள் இருக்குது. ஆனால் 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டை போலான பூத்தில் பூரா எடுத்து ஏஜென்ட்டுகளை மாற்றி எங்கெங்கெல்லாம் போல் ஆகலை, யார் யாரெல்லாம் ஓட்டுன்னு போட வரலங்கிற பார்த்து அவர்கள் வீட்டுக்கு போய், சார் நீங்கள் இன்னும் ஓட்டு போட வரல வாங்கன்னு தூக்கிட்டு போனது. இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. அது கெஸ்ட் ஹவுஸில் வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் அண்ணா நலகிரி உட்கார்ந்துருக்க அவருடைய தளபதிகள் கட்ட கட்ட கட்டன்னு தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கணும். திருமங்கலம் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்து போலிங் பர்சன்டேஜ் 80-85 போய் நின்றுச்சு. அந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இப்போ தேவை. அப்போ விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்குது. ஆனால் இந்த பலம் அப்படிங்கிறதுனா ஆளில் இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிறது பலத்தில் அது ஐக்கியூவில் இருக்குது. அது வந்து திரு செங்கோட்டையன் வந்து ஆட் பண்ணுவார்னு கேரண்டியாக நம்பலாம். நோ டவுட், இம்மிடியேட்டாகவே அந்த பலம் கிடைக்கும். நீங்கள் சொல்லும் போது இவர் கடைசி நபர் அல்ல, முதல் நபர் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து மற்ற கட்சிகள்லாம் நான் கேட்க விரும்பல. காங்கிரஸில் அதிருப்தி தலைவர்கள், மற்ற தலைவர்கள்லாம் கேட்கலாம். நான் ஏடிஎம்கேலேருந்தே கேட்குறேன். ஏடிஎம்கேலேயே இன்னும் பல மாஜிக்கள் அப்செட்டில் தான் இருக்காங்களோ? எனக்கு தெரிஞ்சே முன்னாள் மாஜி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் செங்கோட்டையனுக்கு ரொம்ப முன்னாடி, இப்போ செங்கோட்டையன் இப்போ லேட்டஸ்ட்டாக பேச ஆரம்பித்தவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் முன்னாடியே ஒரு மாஜி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். அது திரு விஜய் அவர்கள் தான் நிறுத்தியிருக்கிறார். அது ஏன் நிறுத்தினார்னா, நான் ஏற்கனவே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்ன போல், இன்னைக்கு விஜய் சம்மதித்தார்னா நாளிலேருந்து டெய்லி வந்து ஒரு சந்திப்பு நடத்துவார். அதே மாதிரி செய்வார்னு நினைக்கிறேன். முந்தானேத்து காஞ்சிபுரம் மாவட்ட தொண்டர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் வந்து சொன்னார், திமுகவில் வந்து ஒரே ஒரு குரல் வந்து அவங்கள தற்கொலைலாம் சொல்லாதீங்கன்னு திமுகலேருந்தே உள்ளே எழுந்திருக்கு. இது முதல் தான், இனிமே பாருங்கன்னு எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் என்ன, அதில் ஒரு சிக்னல் என்ன அப்படின்னா, இனிமேல் தொடர்ந்து நிறைய பிரபலங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு. இதற்கு முன்னாடி அவர் என்ன நினச்சாருன்னா, டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நம்ம யாரையும் சேர்க்க வேண்டியதில்லை. நிறைய பேர் ஆஃபர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்லேருந்தாவது நான் சொன்ன அந்த மாஜி அமைச்சர் வந்து ஏடிஎம்கேவுடைய முன்னாள் அமைச்சர். நம்ம அட்ராசிட்டி ஆர்வம் நிகழ்ச்சியில் எப்பயோ போட்டிருக்கோம். அவர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து அப்போ வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சது இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திரு விஜய் அவர்களும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க விஜய் டிராவல் பண்ணும்போது இது அவருக்கு வந்த கூட்டமா இல்லாட்டி வேற மாஜிக்களுக்கு வந்த கூட்டமானு தெரியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் யாரும் இல்லை இப்போதைக்கு, ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஜய் கூட்டம் போகிறான்னு வச்சுங்க. அப்போ வந்து அது விஜய்க்கான கூட்டமா இல்லாட்டி அந்த மாஜி அமைச்சருக்கான கூட்டமானு தெரியாமல் இவரும் கிளைம் பண்ணுவார், என்னுடைய எங்கள் செல்வாக்கு எங்கள் புருவாச்சு அப்படின்னு. அப்போ திரு விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க ரவுண்டு போய் முதல்ல அவருடைய பலத்தை வந்து செக் பண்ண விரும்புகிறாரு. அதன் மூலமாக தன்னுடைய பலத்தை காட்ட விரும்புகிறாரு. அதன் மூலமாக தன்னுடைய நெகோசியேஷன் ஸ்கில்லை வந்து கூட்ட விரும்புகிறாரு. அடுத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களும் ஒரு லோ ப்ரொஃபைலில் தான் வரணுமே தவிர, நாங்கள் விஜய் கட்சிக்கு வந்து நாங்கள் விஜய் கட்சியை நாங்கள் ஆட்டி படைக்க போகிறோங்கிற ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து வர முடியாது. இது எல்லாமே வந்து நிற்கும். திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சார். அப்போ வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, திரு கூப்பா கிருஷ்ணன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் பொதுக்கூட்டம் போடலான்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே, மாவட்ட செயலரை பாருங்க அப்படின்னு சொல்லி தலைமையில் சொல்லிட்டாங்களாம். அந்த மாவட்ட செயலர் வந்து குட்டி பையன், கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா இருந்தவர்.
அவர் வந்து நம்ம யாரோ சின்ன பசங்கள்கிட்ட போய் பார்க்க சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் இன்னமும் காத்திருக்கிறாங்க. நம்ம வந்து உடனே அதிமுகலேருந்து வெளியே போகிறாங்களா, நான் மற்ற கட்சியெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, திமுகலேருந்தே போவாங்கன்னு நான் சொல்கிறேன். சிட்டிங் ரூலிங் பார்ட்டியாக கேட்ட காரணம் செங்கோட்டையன் சொல்ல வரேன், இழுக்க பார்ப்பார்ல. நான் அதுதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். எல்லா கட்சியிலேருந்துமே ஆள் வர பார்ப்பாங்க நோடோடு. ஏன்னா விஜய் வந்து ஒரு ப்ராமிசிங் ஒரு ஆள், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகி வர்றார். அவர் திரும்பவும் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்த பிறகு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றம் இல்லை, அவர் எதிர்க்கட்சியிலும் ஆக போகிறதில்ல, முதலமைச்சர் ஆக போகிறதில்ல, அதை நான் அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் அவர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஓட்டோட எண்ணிக்கை கூடும் அல்லது உறுதிப்படும். இது வருமா போகுமா இல்லையா டைலமோல இருக்குன்னு ஒரு கேங் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் சேர்ந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகி உறுதிப்படும். அதை கான்கிரீட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் வந்து திரு செங்கோட்டையன் பண்ணுவார். இல்லைன்னா 11th ஓவரில் மாறலாம். அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய ஓட்டு வந்து 11th ஓவர், அதை உறுதிப்படுத்துறதுக்கு கான்கிரீட் பண்ணுறதுக்கு வந்து திரு செங்கோட்டையன் கட்டாயம் வருவார். ஸோ முன்னாள் அமைச்சர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவர்களாக வருகிறது ஒரு பக்கம், இவர்கள் யாரையாவது தூண்டில் பண்ணாங்க அதுவும் ஒரு பக்கம். திரு செங்கோட்டையன் வந்த பிறகு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறதுக்கு அவர் வந்து இது செய்யறதுக்கு, அவர் வந்து ஈரோடு பகுதியில் எங்கேயாவது ஒரு மாநாடு மாதிரி விஷயங்கள் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக. அதை விட முக்கியமான பலமாக என்ன காட்டுவார்னா, எவ்வளோ பேரை நான் கூட்டு வந்தேன் அப்படிங்கிறத நம்ம காட்டுவார். அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது வந்து முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஏடிஎம்கேல, அது மாதிரி நிறைய அவருக்கு வந்து தெரியும். சசிகலா ஆதரவாளர்கள் யார், டிடிவி ஆதரவாளர்கள் யார், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யார், இபிஎஸ் மேலே இது அத்தனையும் இல்லாமல் இபிஎஸ் மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடிய யார், இது மாதிரி இந்த கேட்டகரைஸ் பூரா அவருக்கு தெரியும். எல்லாருமே அவர்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து லோன் உல்ஃப் கிடையாது. அவர் ஓப்பனாக பேசினார், மற்றவர்கள் பேசல. மற்றவர்கள் 2026 தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருக்கிறாங்க. 2026 ஜெயிச்சு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தலைவர் பொதுச்செயலாளர் சொல்றது சரி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. வரலன்னா இந்த குரல் வந்து வெடிக்கும். இந்த குரல் வந்து ஒரு அதிருப்தி குரலாக இல்லாமல் எதிர்ப்பு குரலாக அந்த குரல் வந்து மாறும். ஸோ அவங்க வந்து நான் ரெட்டலையை விட்டுட்டோ, அந்த கரவேட்டியை விட்டுட்டோ, எம்ஜிஆர் விட்டோ, ஜெயலலிதா விட்டோ அவங்களால போக முடியாதனால அவங்க வந்து இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க. இவர் வந்து இது நடக்கிறதுல நமக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருக்காரு. ஸோ நிச்சயமாக இவருடைய தரப்புலேருந்து முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிடுவார். அது மூலமாக தன்னுடைய செல்வாக்கை தாவேக்கால நிலைநிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். இதில் நம்ம 2017 பார்த்தோம், கூவத்தூரில் செங்கோட்டையன் அவர்கள் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர் அப்படி இருந்தும் அவரால் வந்து அந்த கூட்டப்பட வேண்டிய ஆட்கள், அந்த எம்எல்ஏஸ் அதிகமாக தன் பக்கம் வைக்கணுன்ற அந்த விஷயம் முடியாமல் இருந்ததுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருந்தது. அதுபோல் இப்பயும் உங்களுக்கு இபிஎஸ் போன்ற ஒரு ஆல்ரெடி எதிர்க்கட்சி தலைவர் பாய்ஸ்டு டு பிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்லீஸ்ட் நரேட்டிவ்ல வைக்கக்கூடியது ரெட்டைல் என்ற சிம்பிள், இதெல்லாம் விட்டுட்டு தாவேக்கான்ற அன்னோன் என்டிட்டியை நோக்கி அவ்வளோ இது வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்ல. திரு செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கு அது வந்து சின்ன தீப்பொறி தான் காரணம். அவர் உள்ளூரில் ஆக்சுவலாக எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உள்ளூரில் சில இவருக்கு பிடிக்காத நிர்வாகிகளை ஈரோடு மாவட்டத்தில் நிர்வாகிகளாக போடுறாங்க. அங்கே தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் இவங்கெல்லாம் எனக்கு அதிருப்தியாளர்கள் தெரியும், என் பேச்சை மதிக்க மாட்டாங்க தெரியும், அவங்களாம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறார். அது புறக்கணிக்கிற மாதிரி பண்ணுறார். இபிஎஸ் நினைக்கிறாருன்னா பிடிக்கலைன்னா என்கிட்ட பேசணும், அது முகம் காட்டக்கூடாது, அது கட்சி முறை இல்லைன்னு. அவர் நான் சீனியர், உங்களுக்கு கூவத்தூரில் என்ன நடந்துச்சுக்கிற வரைக்கும் தெரியும், இது முறையில்லைன்னு அவர் அது அப்படியே ஊதி 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 பெருசாகி அப்படியே இங்கே வரைக்கும் போய் நின்றுச்சு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ண தான் பார்க்கணுங்கிறது திரு இபிஎஸ்க்கான விஷயம். அது என்னென்னா, அவர்கள் வந்து இந்த சந்தர்ப்பங்களில் அவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உள்ளே கொண்டு வந்துக்கணும். காங்கிரஸ் கட்சி பார்த்தோம் நம்ம, அவங்க வந்து தாவேக்கா கூட கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது வேண்டாம் நம்ம வந்து இங்கே தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 51-49 அப்படிங்கிற போது இன்னமும் கூட சிலர் சொல்கிறாங்க, இன்னமும் கூட தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு போயிட முடியாது, திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளிவராது அப்படிங்கிற இடத்துக்கு போயிட முடியாதுன்னு இன்னும் சிலர் சொல்கிறாங்க. தேட் அப்பார்ட், அந்த காங்கிரஸ் கட்சியோட அகில தலைமை இன்னும் அந்த சிந்தனையில் இருக்குன்றாங்க. அது ஓரமாக இருக்கட்டும். ஆனால் நம்ம இங்கே தொடரணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், தாவேக்காவோட போகக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்ட விரும்புவார். திரு செங்கோட்டையன் அவர்கள் நிறைய பேரை உள்ள பிடிக்க ட்ரை பண்ணுவார். அது யார் யார் வருவாங்கிற லோக்கல் காரணங்களால் தான் தீர்மானிக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திரு செம்மலை அவர்கள் கூவத்தூரில் ஓபிஎஸ்க்கு எதிராக இபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தார். ஐ மீன் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னோடனே லோக்கல் பாலிடிக்ஸ், சேலத்தில் செம்மலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, திரு எடப்பாடிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல லோக்கல் பாலிடிக்ஸில் அவர் இருந்தார். அதுபோல் இந்த முறை ரெட்டலை, ஏடிஎம்கே இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வருவாங்களான்னா நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். சசிகலா ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், இபிஎஸ் மீது சந்தேகம் கொண்டவர்கள், அவங்க நம்ம சீட்டு கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு சந்தேகம், எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த 5 பேரை அவர் ட்ரை பண்ணுவார். யார் இந்த பக்கம் விழுவாங்கங்கிறது அவர்களுக்கான ப்ராபபிலிட்டிஸை பொறுத்து லோக்கல் காரணிகள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
இபிஎஸ் பிடிக்கல விஜய் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் வர மாட்டாங்க. எனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, அப்போ நான் அங்கே போனேன்னா சீட்டு கிடைக்கும், அப்புறம் ஜெயிக்கிறது என்னுடைய செல்வாக்கு. அவர் வந்து ஒரு 10-15% ஓட்டு வாங்கி கொடுத்துருவார், நான் ஒரு 10-15% ஓட்டு வாங்கிட்டேன், நம்ம அந்த அடிச்சிடலாம். அப்படி லோக்கல் ரீசன்ஸுக்காக வெளியே வருவாங்க தவிர எடப்பாடி பழனிசாமி மேலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லுவாங்க. அப்படி கடைசியில் காரணம் சொல்லுவாங்க, அவர் வந்து சர்வாதிகாரமாக செயல்படுறாருன்னு சொல்லுவாங்க. பட் வெளியே போகிறாங்க யாராவது அப்படின்னா அதுக்கு லோக்கல் ரீசன்ஸ் தான் காரணமாக இருக்கும். இதில் சமீப நாட்களாக ரொம்ப நாளாகவே இது போயிட்டு இருந்தாலும் சமீப நாட்களாக மீண்டும் அது வந்து ஒரு ஃபோக்கஸில் பெற்றது தாவேகா அதிமுக கூட்டணி அப்படின்ற விஷயம். அப்போது ரொம்ப கடந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுலேருந்தே ஜூன்லேருந்தே இந்த பேச்சு வந்தது. அப்புறம் வந்து இபிஎஸ் அவர் ஏடிஎம்கே காத்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. பிறகு வந்து அவங்க ஒரு டிமாண்ட்ஸ் ரொம்ப பெருசாக வச்சாங்க தாவேகா அப்படின்னால ஏடிஎம்கே இந்த பக்கம் வந்தது நமக்கு தெரிந்தது. இப்போ பார்த்தோன்னா சமீபத்தில் என்டிஏ அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்லேயே விஜய் அவர்கள் சேர்வதற்கு அதிமுக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கின்ற மாதிரிலாம் வந்தது. இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களை கட்சியில் சேர்த்ததன் மூலம் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ரோட் பிளாக் போட்டாரா விஜய் அவர்கள்? அதுக்கு இடையில ஒரு விஷயம் மறந்துட்டேன், நீ சொன்ன பேச ஆரம்பித்த பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ராஜேந்திர பாலாஜி இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு பிடிக்காத சிலர் இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்திலே, ஏடிஎம்கேல இருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு ஒத்துவரா, அதாவது எல்லாருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள சிலர் வந்து ராஜேந்திர பாலாஜி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, வாய்ப்பு கொடுக்க விட மாட்டாரு அப்படின்ட்டு நம்ம வந்து மாறுவோம்னு நினைப்பாங்க. இதுதான் இந்த காரணி. அது வந்து அவங்க வந்து ஆனால் வந்து எனக்கு இபிஎஸ் பிடிக்கலன்னு போக மாட்டாங்க, ஆனால் வெளியே போகும்போது இபிஎஸ் வந்து எங்கள் குரலை கேட்கல, இங்கே வந்து உள்ள என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைப்பாவையாக இருக்கார், அந்த மாதிரி ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு பக்கம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போவாராங்கிறத நான் வந்து ஜனவரி டிசம்பர் அதில் தான் எனக்கு வந்து எல்லாம் குழப்பம் இல்லை. டிசம்பருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, ப்ளஸ் டிசம்பருங்கிறது டிசம்பர் அடுத்த 30 நாளும் சேர்ந்தது. நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன ஜனவரி 26 வாக்கில் தான் அவர் வந்து கூட்டணி பற்றின ஒரு இறுதி முடிவுக்கு வருவார்னு நினைக்கிறேன். இது ஒரு ரோடு பிளாக்காக ஆக முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து போனவர் வந்து இவர் ஒருத்தர் மட்டுமே கிடையாது. இதற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார்ங்கிறவரே ஏடிஎம்கேலேருந்து போனவர் தான். அவர் பிஜேபியில் இருந்தார், அப்புறம் ஏடிஎம்கேக்கு போனார், ஏடிஎம்கேலேருந்து இப்போ வந்து அங்கே தாவேக்காக்கு போயிருக்கார். அது மாதிரி நிறைய பேர் அங்கே நிறைய இடத்து போவாங்க. ஸோ சிடி நிர்மல்குமார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் அல்ல, இபிஎஸ்க்கு எதிராக பேசியவர் அல்ல. இங்கே செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டவர், இபிஎஸ்க்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணவர். அவர் ஒரு ஓபிஎஸ் டிடிவி அந்த அது மாதிரி ஒரு தூரமாக தான் வைக்கணும்னு நினச்சி ஏடிஎம்கே ஒரு ஆன்டகனைஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்படி இருக்கக்கூடியவர் டிவிகேல சேர்ந்ததால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து நியாயம் இருக்குது. ஆனால் வந்து அரசியலில் எதனாலும் நடக்கலாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மதிமுகங்கிற இயக்கம் திமுகவுடைய எதிர்ப்பில் கிளம்பியது. திமுகவினர் மதிமுக தலைவர் திரு வைகோ மேலே கொலைப்பழி சுமத்தினார்கள். அது வந்து என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னாங்க. இதை விட ஒரு பழி உங்களுக்கு என்ன இருக்க முடியும்? அவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீதும் கலைஞர் மீதும் எவ்வளவு பர்சனலாக பேசியிருக்கிறாருங்க எல்லாரும் தெரியும். இலங்கை பிரச்சனைன்னா என்னன்னு தெரியாது, சிலோன் பிரச்சனையான்னு கேட்பாரு அப்படின்னு அந்த மாதிரி வந்து நிறைய இன்னும் இது வந்து இவ்வளோதான் ரொம்ப சொல்ல தகுந்தது. அதோட கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனுக்குள்ளேயே நடக்கிறதுன்றது டைம் எடுத்தா வேற. வைகோ 10 நாளில் நடக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. 2016 தேர்தலில் இது பூரா பேசியிருக்காங்க, 2017 கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு தேர்தல் ஒரு வருஷம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க வந்து 2026 தேர்தல் மனசில் வச்சுட்டு வைகோ இன்னைக்கே பேசினாருன்றீங்க. வைகோ 2016 வரைக்கும் பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் 2016 வரைக்கும் திமுக எதிர்க்கிறது. அவங்க மக்கள் நல கூட்டணி யாரை எதிர்த்தாங்க? திமுக எதிர்க்கலையா? திமுக எதிர்த்து பேசலையா? விஜயகாந்த் அவர்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை எல்லாமே 2016 பேசியிருக்காங்க. 2017 கூட்டணி வச்சுட்டாங்கல்ல. 2017 19 2 வருஷம் இருந்தனால ஜெல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பழைய கூட்டணி ஆயிடுச்சு, உறுதியான கூட்டணியாக கருதப்படுது. ஆனால் ஒரு வருஷம் அந்த மாற்றம் நடந்தது. அதனால அது ஒரு தடையாகவே இருக்காது, இருக்கவே முடியாது. லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ரோசப்பட்டு நம்ம போகாமல் இருந்துட்டு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் இருக்க போகிறோமா, நம்ம உள்ளே இறங்கி வயசாக செயல்பட்டு நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவராக துணை முதலமைச்சராங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க போகிறோமான்னு பார்க்கணும். அதுதான் பார்ப்போம். அப்படி பார்த்தா அது வந்து இன்டெலிஜென்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது வந்து வி கேனாட் கமெண்ட் ஆன் தட். அது தேர் ஓன் டிஸ்கிரிப்ஷன். ஜெயிச்சார்னு சொல்ல போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்க மாட்டார்னு சொல்கிறோம், ஜெயிக்க கூடாதுன்னு சொல்ல. விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்னு சொல்கிறோம், ஜெயிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல. ஸோ நமக்கு அதில் எந்த இன்டென்ஷன் கிடையாது. அவர் ஜெயிச்சார்னா நம்ம தான் முதல்ல சொல்ல போகிறோம், ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சார்னு சொல்ல போகிறோம். நமக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தாங்கும் சொல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, திரு விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பலம், அதிமுகவுக்கு பெரு வீழ்ச்சி அல்ல. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து 2 ஆஸ்பெக்டாக புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது பின்னாடி இருக்கக்கூடிய ஓகே இது ஒர்க்கு வந்து இனிமேல் இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ண மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுத்தரமா உள்ள வந்து நிற்குப்பா, இன்னும் என்ன உள்ள ஆட்கள் பூரா வர்றாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன விஜயகாந்துக்கு பண்ருட்டியார் வந்த போல அப்படி ஒரு பிம்பம் வரும். அவர் இன்னும் நிறைய பேர் ஆட்கள் கலப்பணி ஆற்றவங்க நிறைய கூட்டுறோம், அதெல்லாம் வந்து ஓகே. அதனால ஏடிஎம்கே வந்து தரைக்கு போயிருமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு பேச்சுக்கு
தேனி மாவட்டத்தில் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து டிஎம்கே போயிட்டார். ஏடிஎம்கேல ரொம்ப ஸ்டார் வாட்டாக இருந்தவர், டிஎம்கேவே அந்த இடத்துல இல்லாமல் இருந்தவர். அப்பப்போ எப்போயாவது கம்பன் ராமகிருஷ்ணன் ஜெயிப்பார், வேறு யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அந்த தேனி மாவட்டமே ஏடிஎம்கே கோட்டையாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம். இப்போ அவர் போனோடனே அது டிஎம்கேக்கு போயிடுச்சு. சரிங்களா? தட் மீன்ஸ் தேனி மாவட்டத்தில் இனிமேல் ஏடிஎம்கே கிடையாதுங்கிறது இல்லை. உங்களுக்கு புரியல? விருதுநகர் மாவட்டத்தில் கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போனார், அதனால அவருக்கு பெரிய பலம். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் ஏடிஎம்கே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒரு பலவீனம் தான். கேகேஎஸ்ஆர் போனது டிஎம்கேக்கு பலம், ஏடிஎம்கே தொடச்செறியப்பட்டதுங்கிறது கிடையாது. அதுதான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போனது திரு விஜய்க்கு பலம். அதனால வந்து ஏடிஎம்கே வந்து பாலா போச்சு, இனிமேல் ஏடிஎம்கே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கூட்டணிக்கான சந்தர்ப்பங்கிறது லோக்கல் விஷயங்கள், வெளி விஷயங்கள், லார்ஜர் இன்ட்ரெஸ்ட். டிஎம்கே என்ன பண்ண போது இதெல்லாம் சேர்ந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன போல விஜய் அவர்களுடைய முதல் அட்டம்ப்ட் என்னென்ன, காங்கிரஸை கொண்டு வந்து டிஎம்கே அலைன்ஸை உடைச்சு நம்மகிட்ட விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தாங்க வந்திருக்கிறார். அதில் குழப்பம் இல்லை. அவர் ஆகவே முடியாதுன்னு அவர் என்னைக்கு நம்புறாரோ அப்போ தான் மற்றதெல்லாம் நிறுத்துவார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட்டது நாளைக்கு ஏடிஎம்கே கூட சேர்ந்தா என்னங்கிற பற்றிலாம் நினச்சல, நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு செங்கோட்டையன் உதவுவார். உங்களுக்கு புரியல? நாளைக்கு நம்ம ஏடிஎம்கே கூட சேர்ந்தா நீங்கள் யோசிக்கிற அவர் யோசிக்க வேண்டியதில்லை, யோசிக்கவும் கூடாது. அவர் ஆட்சிக்கு வர பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அப்படி தான் யோசிக்கிறார். நான் ஆட்சிக்கு வரணும், நான் முதலமைச்சர் ஆகணும், அப்போ செங்கோட்டையன் கூட இருக்க எனக்கு பலம், அவ்வளோதான். அப்போ இதை யோசிச்சுக்கிட்டு போய் வளர்ந்துக்கிட்டே போய் முதல்ல அவர் என்ன பார்ப்பாரு, காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சியில் வந்தால் நமக்கு பெரிய பலம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர்கள் வராட்டா ஏடிஎம்கே கூட போகலாம், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த கடைசி தான் அந்த தேர்ட் விஷயமா இருக்கும், விச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இம். முதல்ல அவருக்கு வந்து அலைன்ஸ் அமைஞ்சிருச்சு. காங்கிரஸ் ஒரு கட்சி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 8% கேரண்டியாக வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இவருடைய பர்சன்டேஜ் வந்து 20-25 மேலே வரும். அப்புறம் பர்செப்ஷன் கூடி சேர்ந்து இன்னும் வரலாம். ஒரு தமிழ்நாடு காணாத ஒரு வலுவான மும்முனை போட்டிக்கலாம். மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன் சைடாக போய் ஒரு 5% முடிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரை கார்னர் கண்டெஸ்ட் கேரண்டியாக நடக்கும். ஆனால் அது அமையலை, அவங்க யாரும் கூட்டணியிலேருந்து வெளியே வரல அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுவும் இல்லைன்னு போனால் அது வந்து ஹையஸ்ட் ரிஸ்க்கு. அது ரிசல்ட் என்ன ஆகும், தனியாக கூட்டணி பெருசாக இல்லாமல் என்னுடைய தலைமையில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது குட்டி கட்சிகள் 2-3 பேர் வச்சுக்கிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்கன்னா தட் குட் பி அ ரிஸ்க். பட் அது ரிசல்ட் என்ன போகும். ஆனால் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதை செங்கோட்டையனுடைய கட்சி தாவல் எந்த விதத்திலும் தடுக்காது. அதெல்லாம் ரொம்ப பழைய கதை. நிறைய நம்ம இந்த மாதிரி பெரிய உதாரணங்களை சொல்கிறோம். இந்தங்க அங்கே போயிட்டாங்க, அங்கேயும் நோட்டாங்க, ஆனால் அவங்க அலைன்ஸில் வச்சுப்பாங்கன்னு எல்லா மாநிலத்தையும் ஒரு உதாரணம் சொல்லலாம். அது ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ டிசம்பர் 10ஆம் தேதி செல்வ பெருந்தகை வந்து விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் போயிருக்காரு. அது முன்னாடி இன்னும் 2 இருந்தார். ஆமாம், அது 2 பேரும் கூட்டில் உட்காந்துருக்காங்க. அதனால் வந்து அப்போ வந்து செல்வ பெருந்தகை திருமாவளவன் சண்டைக்கு போக மாட்டாங்கல்ல, அதில் வந்து அது அந்த மாதிரி நிறையா சாத்தியம் தான். எஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு வானகரத்தில் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் நடக்கிறதுன்றது இயல்பான ஒன்று. தேர்தலுக்கு முன்னாடி அவ்வேசம் நடக்கும். பாமக இருந்து எல்லா கட்சிகளும் டிசம்பர்லையும் ஜனவரிலையும் நடத்துவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதற்கேற்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதற்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதுல தான் சிக்னிஃபிகண்டா எதிர்பார்க்கலாமா, ஒரு திசை, ஒரு டோன், சம்திங் செட் ஃபார் கட்டாயம் எதிர்பார்க்கணும். டிசம்பர் 10க்குள்ள ஒரு 4 முன்னாள் அமைச்சர்ல செங்கோட்டையன் கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 மாவட்டத்தில் இதில் ஏதோ ஒன்று, இது அத்தனையுமே இல்லை, ஏதோ ஒன்று நடந்தால் கூட அது வந்து பெர்செப்ஷனுங்கிறது வேற, ப்ராக்டிக்கல் வேறு. நான் ப்ராக்டிக்கலாக இன்னமும் திமுக அதிமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்புகிறேன். அந்த 2 பேருக்குள்ளே தான் போட்டி நம்புகிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதுதான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாளில் டக்குன்னு ஒன்று வரும், அதில் ஒன்று குழப்பம். நான் வந்து பார்க்குறோம் இளையராஜாவுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒரு 5-6 ஸ்டார் மியூசிஷியன்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் இளையராஜாவை யாரும் அசைக்க முடியாது. உங்களா இவர்களுக்கு எல்லோருமே வாழ்க்கை உண்டு, இவர்கள் எல்லோருமே நட்சத்திரமாவார்கள், இவருடைய இசையெல்லாம் போற்றப்படும். ஆனால் ராஜா அங்கேயே நிற்பார், அதில் எந்த குழப்பம் இல்லை. இவர்களுடைய போட்டி ராஜாவை எந்த விதத்திலும் அசைக்காது. அதுபோல் ஏடிஎம்கே டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிற தருணம் வரைக்கும், அதுவும் மாறலாம், நான் மாறாதெல்லாம் சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கிறது அப்படியே நிற்குது. இதில் நிறைய பேர் போட்டி ஏற்படுத்துகிறாங்க, சலனத்தை ஏற்படுத்துகிறாங்க, அந்த வேற ஆட்டி பார்க்குறாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக காலி அப்படிங்கிற பேர். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2 முன்னாள் அமைச்சர்கள், 2 இன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு 4 மாவட்ட தலைவர் செயலாளர்கள், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 4-5 பேர் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெர்செப்ஷனில் டிவிக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏடிஎம்கேல ஒரு அதிருப்தி குரல்கள், முணுமுணுப்பு கிளம்பும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த பிளவும் நடக்காது. அப்படியே வெர்டிக்கலாக 2ஆக பிளந்துக்கிட்டோம் சார், நாங்கள் வேறு நீங்கள் வேறுங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்காது. எல்லாருமே முணுமுணுக்க. இது நடந்தால் முணுமுணு அதிகமாகும். தலைவரை கொஞ்சம் என்னன்னு பாருங்க, நம்ம வந்து வி கேனாட், அவர்கள் செல்வாக்கு அற்ற தலைவர்களாக இருக்கலாம், இதற்கு முன்னாடி அந்த பேரை கேள்விப்படாத இருக்கலாம், திடீர்னு இங்கேயோ கேள்விப்பட்ட பேரை அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் போகிறாங்கன்னா அது ஹைலைட் ஆகும், அன்னைக்கு தலைப்பு செய்தியாக மாறும். அவர் இணைந்தார். அப்போ தலைப்புச் செய்திகளில் அடிக்கடி விஜய் அவர்கள் ஈடுபடுவது இந்த தாவேகா வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும்.
அது நல்லதுக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நெல் பிரச்சனையிலேருந்து ஈரோடு பிரச்சனையிலேருந்து அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு இபிஎஸ். இது களமாட வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஃபீல்டில் நிற்க வேண்டிய நேரம். ஃபீல்டில் நின்று மக்கள் மத்தியில் எனக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் அந்த பெண் வந்து பாலியல் கொடுமை செய்யப்பட்ட விஷயம், கொங்கு மண்டலம் அதிமுக பாஜகவுடைய கோட்டை. அங்கே இன்னைக்கு வந்து பிரமாதமாக அந்த மண்டலம் முழுக்க பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி நடத்தி முடிச்சாரு திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர். அந்த இடத்துல இவங்க ஒரு 10-15 நாளாக ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு வந்து அப்படி என்ன ஆகுமோ தெரியாத அளவுக்கு ஒரு நினைச்சிருந்தாங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு சிக்கலை கேள்விக்குறி உண்டாகி போராட்டம், மறியல், அவ்வளோதான். அவங்களுடைய ஜனநாயக அடிப்படையிலான விஷயங்கள் அது அவங்க செய்யாமல் ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு களப்பணி ஆற்றுறதோ கலெக்டர் முற்றுகையோ இந்த மாதிரி எதுவுமே அவங்க செய்யாமல் வந்து அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போகும்போது வந்து அவங்க பல வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகிற மாதிரி கணக்கு. அவ்வளோதான். இதனுடைய இது டிஎம்கே இதே மாதிரி சந்தர்ப்பம் என்னெல்லாம் பண்ணிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சுது. டிஎம்கே வந்து தமிழகத்தை அல்லோல் கல்லாலும் வாங்கிடும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு எதிர்கட்சின்னு அவங்க தான் வந்து அதற்கான உதாரணம். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் தவிர இப்போ விவசாயிகள் பிரச்சனை, எங்கள் டெல்டாவில் கொள்முதலில் பிரச்சனை, விவசாயிகளே வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு போராட்டம்னு சொன்னால் போதும், நீங்கள் போய் ஆள் பிடிச்சிட்டு வர வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அதிருப்தி வருத்தம் இருக்குது. நமக்கா யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்க காத்துருக்காங்க. அடிக்கடி குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தையும் ஏடிஎம்கே பயன்படுத்திக்கல. அப்படி வந்து மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், மக்களுடைய அதிருப்தி குரல் வரக்கூடிய சந்தர்ப்பங்களெல்லாம் இவங்க வந்து பெருசாக பயன்படுத்தாமல் தவிர்க்கிறாங்க. அந்த இடங்களில் வந்து டிவிக்கு ஸ்கோர் பண்ணால் பர்செப்ஷன் பில்டிங்கில் அவர்களுக்கு அந்த பக்கம் போகும். நீங்கள் சொன்னீங்க ஒருவேளை இன்னொரு 4-5 மாஜிக்களோ இல்லை சிட்டிங் மாவட்ட செயலாளர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அப்படி யாராவது போகிறாங்க அப்படின்னா ஒரு முணுமுணுப்பு அதிமுகக்குள்ளே வரும் அப்படின்றீங்க. இந்த முணுமுணுப்பு அப்படின்றது வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுக்கு வித்துடாதுன்றது யதார்த்தம். 4 மாதம் முன்னாடி எலெக்ஷன் சிம்பிளை லூஸ் பண்ண யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் ஸ்பிளிட்டு வேணாம், பட் கட்சி ஒருங்கிணைப்புக்கு ஏதாவது காரணமாகுமா? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கார் 1 மாதம் டைம் வேணும், ஒரு மாதம் டைம் கொடுக்குறோம், இல்லைனா நாங்கள் தனி கட்சி தூவோம் அப்படின்னு வைத்திலிங்கம் அறிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் சார்பில், ஓபிஎஸ் அவர்களுடைய இதில். ஸோ அப்படி இருக்க இது அவங்க தேர் ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. ஸோ செங்கோட்டையனுடைய இந்த ப்ரீமெடிட்டேட்டட் மூவ், இதனுடைய நடக்கக்கூடிய டிசம்பர் 10 வரைக்குமான நிகழ்வுகள், இது எல்லாம் வச்சு டிசம்பர் 10க்கு அப்புறம் இதயம் கனியலாமா? பாஜக வந்து இந்த முயற்சியில் இறங்கும். இப்போ வந்து கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லேருந்து ஃப்ரீயாகி தமிழ்நாடு மக்கள் ஃபோக்கஸ் இருக்கும். அவங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே எலெக்ஷன் வருது. வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணும். ஸோ அதுலேயுமே பிரைம் ஃபோக்கஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். ஏன்னா எப்படி ஆட்சியை பிடிக்கணுங்கிறனா ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம், அசாமில் பிடிச்சிருவாங்க. அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அசாமில் ஆட்சி இருக்குது, அங்கே ஆட்சியை பிடிச்சிருவாங்க. பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது வந்து ஒரு பெரிய டர்புலன்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வெஸ்ட் பெங்கால் இட்ஸ் கோயிங் டு பி டஃபஸ்ட் எலெக்ஷன். அது வந்து லைஃப் த்ரெட்ஸ் உட்பட பல விஷயங்கள் அங்கே வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். அது வந்து தட்ஸ் நாட் கோயிங் டு ஈஸி கேம். அவங்க சொன்னாங்களே என்னை ஆட்சியிலேருந்து அகற்ற பார்த்தேன்னா நாடு முழுக்க நான் என்னன்னாலும் பண்ணுவேங்கிற அந்த இதில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறாங்க. இது வந்து அநேகமாக தோற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய பிரைம் ஃபோக்கஸ் வந்து அங்கே இருக்கும். பட் தமிழ்நாடு, கேரளாலையும் அவங்க நல்லா அட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து எம்பி கிடைக்கல, ஆனால் கேரளாவில் ஒரு எம்பி கிடச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்கோப் நமக்கு வந்து அங்கே ஒரு எம்பினா ஒரு 3-4 எம்எல்ஏ தொகுதி அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து அதற்கான அட்டம் இன்னும் இருக்கும். தமிழ்நாடும் வந்து வெரி சீரியஸாக தமிழ்நாடு, புதுச்சேரி அவங்க ரெண்டுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் இங்கே வரும்போது அவங்க ஏடிஎம்கே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கட்சியாக ஒருங்கிணையாட்ட பரவாயில்லைங்க, கூட்டணியாக ஒருங்கிணைங்கன்னு சொல்லுவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புது கட்சிக்கான வாய்ப்புங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு என்டிஏக்குள்ள ஒரு என்டிஏ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட பிஜேபி வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்கிற இடத்துக்கு நகரலை. அவர் வந்து அந்த வாய்ப்புகளையும் திறந்து தான் வச்சிருக்கிறார். இல்லாட்டி அவர் வந்து செங்கோட்டையெல்லாம் முன்னாடி இன்னும் போய் ஃபர்ஸ்ட்லேயே செட்டில் ஆகிருப்பார். ஸோ அதை பாஜக முன்னெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து அது எவ்வளோ தூரம் மெட்டீரியலைஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது. 2021 முன்னெடுத்த போது நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நடக்குமா இல்லையான்னு தெரியல. நடந்தால் அவர்களுக்கு லாபம், நடக்கலைன்னா ரிசல்ட் என்ன வரும்னு எனக்கு இன்னைக்கு சொல்ல முடியல. பட் பர்செப்ஷனில் கட்டாயமாக அது வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்கும், நோ டவுட். எவ்வளோ கட்சிகள் இருக்குதோ அவ்வளோ கட்சியும் வந்து உள்ளே இணைக்கிறதுக்கான வழியில் பார்க்கணும். முடிஞ்சால் திமுக கூட்டிலேருந்தே 2 பேர் தூக்கிட்டு வர முடியுமான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கான எஃபர்ட் வந்து பண்ணால் அவர்களுக்கான இந்த நீங்கள் அதே சொன்ன பர்செப்ஷன் பில்டிங் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2024 இண்டி கூட்டணி 1, 2, 3ன்னு 3 தொடர் கூட்டங்களை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு இந்தியா முழுக்க அடிச்சு 35 கட்சி 36 கட்சின்னு ஜவாஹிருல்லாலாம் கட்சியில் கூட்டணியில் இருக்கிறாருங்கிற அளவுக்கு நம்பர்ஸை கூட்டிகிட்டு போனாங்க. டம்முன்னு வந்து அங்கே வந்து நிதிஷ்குமார் தூக்குனாங்க பிஜேபியிலேருந்து. மொத்த இண்டி கூட்டணியும் கலாலத்து போச்சு. பிரதமர் வேட்பாளர்னு யாரையும் சொல்லக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு போய் நின்றுச்சு. அப்போ வந்து அந்த ஒரு கீ கனெக்டிங் பாயிண்ட் எடுக்கும்போது இன்னைக்கு இண்டி கூட்டணி என்னவா இருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டை தவிர வரீங்க அது இப்படி இருக்குதுன்னே யாருமே கிளைம் பண்ணிக்கல. அந்த அவங்க சொல்கிறாங்க இண்டி கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையவே யாரும் இந்தியாவில் எங்கேயுமே யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு யாரையுமே விட்டுறாமல் எல்லாத்தையும் இணைச்சு வர்றதுக்கான முயற்சியை தான் அவங்க பண்ணணும். அப்படி பண்ணல ஒவ்வொருத்தரா போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி லாஸ் இஸ் லாஸ் வித்தவுட் எனி டவுட்.
இன்று நடந்த ஒரு கூட்டம், இதில் நாமக்கல்ல பார்த்தோன்னா ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அங்கே வந்து அதிமுகவுடைய பொதுக்குழுக்கான தயாராகுவதற்கான ஒரு கூட்டம். அதில் வந்து திரு தங்கமணி அவர்கள் பங்கேற்கல அப்படின்ற தகவல் வந்து பரவலாக வரவே அவரும் அதிருப்தியில் இருக்கிறார் என ரூமர் கிளம்பி இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும்? அரசியலில் எதையுமே சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க, அவரெல்லாம் நடக்காது. செங்கோட்டையன் போன்ற ஒரு விசுவாசி பார்க்க முடியாது. செங்கோட்டையன் போல் நீங்கள் எவ்வளோ கொந்தளித்து கோவப்பட்டாலும் அமைதியாக இருக்கிறவரை பார்க்க முடியாது. ஜெயலலிதா அவர்கள் லைம் லைட்டில் இருக்கும்போது பல முறை வந்து இவரை ஓரம் கட்டியிருக்கிறார். தேர்தலுக்கு பயன்படுத்துவார், தேர்தல் முடிஞ்சோடனே ஓரம் கட்டிடுவாங்க. 2016 ஒரு உதாரணம். 2016 தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எம்எல்ஏவாக தான் இருந்தார். அமைச்சர் தொடரில் சசிகலா அவர்கள் கையெடுத்த பிறகு தான் வந்து அவங்க வந்து அமைச்சர் ஆக்கினார், ஜெயலலிதா அவரோட மறைவுக்கு பிறகுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர் அமைதியாக தான் இருந்திருக்காருங்கிறத கவனிக்கணும். அவர் வந்து இன்னைக்கு போல் ஒரு அதிருப்தி குரலோ எதிர்ப்பு குரலோ கொடுக்கல, பிரஸ் மீட்டோ வச்சும் கொடுக்கல. மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி மாற்றி சொன்னார். அவர் இன்னைக்கு ரோசப்பட்டு நிற்கிறார். அது வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதை மாதிரி யாருனாலும் படலாம், அவ்வளோதான். வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பலர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இவர் லோன் உல்ஃப் இல்லை அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து தனிக்குரல் அல்ல. அவரே பதிவு செய்த போல் நெடுஞ்சாலை நகரில் 6 பேர் போய் நேராக பேசுனாங்க. அப்போ 6 பேர் ஒத்த கருத்துலாம் இருக்கிறாங்க. இப்போ இது கட்சி விட்டு வெளியே போயிடுறதா அப்படிங்கிறலாம் மற்ற 5 பேர் வேற நினைக்கிறாங்க. இல்லைப்பா, நமக்கு வந்து ஏடிஎம்கே விட்டா வர, நம்மளாம் அதிமுக தான், நம்ம வாழ்வும் தாழ்வும் அதிமுகவோடு அப்படின்னு இருக்கிறவங்க. பட் அது வந்து தாழ்வு தான் அப்படின்னு வாழ்வும் தாழ்வும் சொல்லும் போது ப்ராபபிலிட்டி இருக்குது. தாழ்வு தான் அப்படின்னு அஷ்யூர் ஆகும்போது யாருமே மாற்றி முடிவெடுக்கலாம். ஏற்கனவே திரு தங்கமணி அவர்கள் இந்த மாதிரி வெளியே போயிடுவாரோங்க மாதிரி பேச்சு வந்தபோது, இல்லைங்க நான் ஒரு ஆப்ரேஷனில் இருந்தேன், ஒரு 10-20 நாள் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டு இருந்தேன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நாமக்கல் மாவட்டத்தில் அவர் தான் அதிமுக. நாமக்கல் மாவட்டம் செல்வாக்கன் எப்படி ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து திரு செங்கோட்டையனோ, எப்படி கோவை மாவட்டத்துக்கு வந்து வேலுமணியோ, அதுபோல் நாமக்கல் மாவட்டத்துக்கு திரு தங்கமணி தான். அவர் இல்லாத ஒரு நாமக்கல் மாவட்டம்னா அது வந்து கற்பனை பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை. அது கொங்கு மண்டலத்தை சேரும். அப்படிங்கிறனால அது நிச்சயமாக அதிமுகவுடைய கோட்டையிலேயே ஓட்டை அப்படிங்கிற இடத்தை ஏற்படுத்தும். பட் அவ்வளோ இதெல்லாம் ப்ரீ மெச்சூர், ரொம்ப டூ ஏர்லி டு கால் அப்படின்னு நினைக்கிறேன். திரு தங்கமணி அவர்களும் திரு செங்கோட்டையன் போல தான், அங்கே போயிடுவாருன்னு சொல்லலை, சுலபமாக ஒன்றும் சொல்லப்பட மாட்டார். அதற்கு பிறகு அவங்களே உணர்ச்சிப்பட வைக்கிறவங்க இருந்தாங்கன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வந்து பொதுவாக திரு செங்கோட்டையன் போலவே உணர்ச்சிப்படாதவர், ரொம்ப தன்மையாக மென்மையாக அமைதியாக இருந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடியவர். பட் ரொம்ப வைப்ரண்ட், ரொம்ப விஜிலண்டாக இருந்தவர். திரு டிடிவி அவர்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கின ஒரு கடினமான ஒரு பீரியடில் என்ன ஆகுமோ, கட்சி உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கடினமான பேர் என்ன ஓபிஎஸ் அவர்களால் ஒரு பிளவுபட்டது. அப்புறம் ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி அவர்களையும் தள்ளி வைக்கிற போது இன்னொரு பெரிய பிளவாயிருமோன்னு இருந்தபோது அதை ஒருங்கிணைச்சதில் திரு வேலுமணி அவர்களுக்கும் திரு தங்கமணி அவர்களுக்கும் என்ன ரோல் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து டெல்லி பிஜேபியிலேருந்து இங்கே வரைக்கும் எல்லாருமே பறந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய வேலையில் பார்த்ததில் திரு தங்கமணி அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோல். அதனால் அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் செங்கோட்டையனை நீங்கள் 3 மாதம் முன்னாடி கேட்டுதான் அதான் சொல்லியிருப்பேன், செய்ய மாட்டார்னு தான் சொல்லியிருப்பேன். பட் அவர் இன்னைக்கு நடக்கும்போது அரசியலில் வந்து அன்சர்டினிட்டி இஸ் செர்டைன், அவ்வளோதான். நிரந்தரமானது எதிர்பாருங்கள்னு. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. நிரந்தரமானது என்று எதுவும் இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது, நோ டவுட். ஏடிஎம்கே அண்ட் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் இஸ் நாட் இன் ஆர்டர் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நாளாக சொல்லப்படுது. இப்போது ஹோல் காம்ப்ளெக்ஸே இஸ் நாட் இன் ஆர்டரும். ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது ரொம்ப நல்லா ஜெல்லாக இருக்குது. அதில் எந்த குழப்பம் இல்லை. தெர் இஸ் நோ ரிஃப்ட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. தெர் இஸ் நோ ரிஃப்ட் இன்சைட் பிஜேபி. அது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு திரு நயினார் வந்த பிறகு அகில இந்திய தலைமை சொல் பேச்சு கேட்டு எப்பயுமே ஓடிட்டு இருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது அகில இந்திய தலைமையை தாண்டி மாநில தலைமைக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. இப்போ மாநில தலைமைக்குன்னு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனா அகில இந்திய தலைமை ஏற்கனவே எப்படி திரு பொன்னார் இருந்தபோது, திரு சிபிஆர் இருந்தபோது, டாக்டர் தமிழிசை இருந்தபோது, இந்த மாதிரி எல்லாரும் இருந்தபோது எப்படி அகில இந்திய இங்கே ஒன்று இருக்கும், ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி சொன்னாலும் கேட்டோம். அந்த மாதிரி வந்து அமைக்கவெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்சைட் பிஜேபி தெர் இஸ் நோ ரிஃப்ட், வித்தின் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே தெர் இஸ் நோ ரிஃப்ட். ஏடிஎம்கேலையுமே தெர் இஸ் அ ரிஃப்ட், அதில் வந்து குழப்பம் இல்லை. பட் நாட் காசிங் ஹியூஜ் டேமேஜ், அந்த அளவுக்கு வந்து இர்ரிப்பேரபிள் லாஸுக்கு ஏடிஎம்கே போயிடுச்சுங்கிற அளவுக்கு இல்லை. பட் ஏற்கனவே பலமுறை சொன்னதான் பீலிபை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஒரு மயிலிறகா இருந்தாலும் 1 இருந்தால் வேற வெயிட்டு, 10 இருந்தால் வேற வெயிட்டு, 100 இருந்தால் வேற வெயிட்டு, மயிலிறகும் 1 டன் இருக்க முடியும். அதனால் வந்து அது போனா போட்டுன்னு எல்லாரும் போனா போட்டுன்னு, சசிகலா போனா போட்டும், டிடிவி போனா போட்டும், ஓபிஎஸ் போனா போட்டும், செங்கோட்டையன் போனா போட்டும், வைத்திலிங்கம் போனா போட்டும், மனோஜ் பாண்டியன் போட்டு அப்படி போனா போட்டுன்னு அத்தனை பேருமே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு அத்தனை பேர் ஒரு எம்எல்ஏ, 5 எம்எல்ஏ போச்சு அப்படி யோசிக்கணும். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவங்க 180 சீட் ஜெயிச்சிருவாங்க, 5 போனால் 175 இருக்குங்கிற இடத்துல இல்லை. ஒரு டஃப் ஃபைட் ஆகேட் அப்படிங்கிற கண்கூட தெரிந்த பிறகு எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைப்பேன். ரொம்ப நன்றி அவர்களுக்கு. ரொம்ப நன்றி சித்ரா. நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இந்த விஷயம் குறித்து பேசிக்கலாம். மிக்க நன்றி.